குமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருப்பரப்பு அருவியில் தடுப்புகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கூடுதல் தகவலுக்கு செய்தியாளர் பீட்டர் ஜெரால்ட் இணைகிறார். பீட்டர், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை என்பது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் இரவு முதல் பகல் நேர பார்த்தால் விடிய இந்த மழை என்பது கொட்டி தீர்த்தது. அதோடு மட்டுமே மலைப்பகுதியில் இந்த மழை அதிகமாக பெய்தது, கனமழையாக கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணம் மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 அணைகள் வேகமாக நிரம்பேறுகின்றன. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 42.55 உயர்ந்துள்ளது. இன்று காலை அணையின் முழு கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து இன்று காலை முதலாக 500 கன அடி தண்ணீர் உபரிநீர் என்பது திறக்கப்பட்டது. பேச்சிப்பாறை அணைக்கு உள்வரத்து அதிகரித்தை தொடர்ந்து 1500 கன அடி தண்ணீராகவும் தற்பொழுது 2000 அடி கன அடி தண்ணீர் உபரிநீராக திறந்து விடப்பட்டிருக்கிறது. பேச்சிப்பாறையின் உபரிநீர் திறந்ததை தொடர்ந்து கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 2 நாட்களாக திருப்பரப்படியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த தடை நீடித்து வரும் நிலையில் இன்று பேச்சிப்பாறை அணையில் இருந்து வெள்ளம் திறந்துவிட்டதை தொடர்ந்து தற்பொழுது பேச்சிப்பாறை அனைத்து பகுதியில் வெள்ளம் மூழ்கடித்துக் கொண்டு செல்கிறது. தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் நீச்சல் குளம், கீழ் உள்ள கல்மண்டபத்தை மூழ்கடித்து இந்த தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மழை நீடிக்கும் என்று எதிர்பார்த்த அணையின் நீர் உபரிநீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு நன்றி பீட்டர் ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.